நம்ம இன்றைக்கி சீஸ் கார்லிக் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அது கூட ஒரே ஒரு கார்லிக் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சேர்க்குறப்போ நமக்கு ரோஸ்ட் ஆகி கடிக்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட காரத்திற்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீசனிங் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீசனிங் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிற அளவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இன்றைக்கி 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிரெட் ஸ்லைஸில் ஒரு பக்கமாக இந்த பட்டர் மிக்சரை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இப்போது இது ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி இந்த பட்டரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு ஓரளவு. பாருங்கள், எந்த பக்கமுமே மிஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் ரோஸ்ட் ஆகி வர்றப்போ நமக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண பட்டர் வந்து அந்த பேனில் வந்து படுற மாதிரி நம்ம இந்த ப்ரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம பேனில் வந்துட்டு எந்த ஆயில் பட்டர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு டேரெக்டாக ப்ரெட்டை தான் சேர்க்க போகிறோம். ஸோ இதை பேஸாக நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே நான் சீஸை வந்து லைட்டாக துருவி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஹிலோமினியம் ஃபுல் ஃபேட் சீஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் வந்து அந்த ப்ரெட்டில் எல்லா பக்கமுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஓரளவு எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தது இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக பட்டரை அப்ளை பண்ணி, ஆனால் அது டாப்பில் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி போடுறப்போ இந்த பட்டர் பேஸ் வந்து திருப்பி வந்து பேனில் படணும். ஸோ அதுக்காக அதை டாப்பில் வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், ஒரு பக்கம் எவ்வளோ நல்லா ப்ரௌனிஷாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா ப்ரெட்டு வந்து கரிஞ்சிரும். ஸோ அந்த சீஸ் வந்து 2 ப்ரெட்லேயுமே மேட்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது வந்துட்டு இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அந்த சீஸ் எல்லாமே எவ்வளோ நல்லா பிளெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கடித்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார்லிக் ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ சீஸோடு சாப்பிட்றப்போ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.